இங்க ஒரு குட்டி பையன் ஏர்போர்ட்ல சூர்யா அப்படிங்கிறவன பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறான். உடனே அங்க வந்து அந்த குட்டி பையனோட அம்மா சூர்யா கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் பையனுக்கு அப்பா யாருன்னு கூட சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறான். இதனால அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர சண்டையா போய்கிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. அதுல இந்த குட்டி பையனோட அம்மாக்கு அவளோட தங்கச்சியே ஒரு ஜூஸ்ல போதை மருந்து கலந்து கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் அவன் நல்லா போதையானதும் அவளை யாருமே தெரியாத ஒருத்தரோட ரூம்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறா. மறுநாள் கண் முழிச்ச இந்த பொண்ணு யாரோ தன்னை ரேப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இவள ரேப் பண்ணவனும் கேஷுவலா அங்க இருந்து இவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தப்பிச்சு ஓடிடுறான். சோ இந்த விஷயம் இந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு இனிமே இங்க உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி விட்டுடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணை ரேப் பண்ணது வேற யாருமே இல்ல, அது சூர்யா தான். அவனுமே போதையில இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ ஒரு 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த பொண்ணு தன்னோட பையனோட ஃபாரின்ல ரொம்பவே பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்போ ரொம்ப வருஷமா கால் பண்ணாத இவளோட அப்பா தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கிளம்பி சென்னை வர சொல்லியிருக்காரு. அப்படி வரும்போது தான் ஏர்போர்ட்ல தன்னோட உண்மையான அப்பாவே இவர் தான் அப்படிங்கிறது தெரியாமயே சூர்யாவை அந்த குட்டி பையன் கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா சூர்யாக்கும் இந்த பொண்ணுக்கும் பிறந்ததுதான் இந்த குட்டி பையன் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே இப்ப வர தெரியாது.